சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கிற மரம் வாங்குவீங்களே, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லை அந்த பட்டறைக்கு நேராக போங்க. உங்கள் வீட்டில் வந்து மகோகனி மரத்தில் கட்டில் செய்யணும், பீரோ செய்யணும், ஒரு கனஅடி மகோகனி மரம் எவ்வளோ போகுதுன்னு கேட்டுக்கோங்க. சிம்பிள், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். குறைந்தபட்சம் வந்து 800 ரூபா 750 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1700 ரூபா 800 ரூபா வரையும் போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நர்சரியில் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தாங்கன்னா, அதை உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக செடியை தூக்கி வச்சோன்னா வளையும். இப்போ சிம்பிளான ஒரே விஷயம், இப்போ இந்த செடி எடுக்கிறேன், ஃப்ரீயாக எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளவுதான். இது வந்து 4 அடி செடி. இந்த 4 அடி செடியை நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போய் நட்டிங்கன்னா கரெக்டாக 6 மாதத்துல இது 9 அடி வரணும். அப்போ தான் இது வந்து கரெக்டான விதை. இப்போ உங்களுடைய மரங்களும் நீங்கள் வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருப்பீங்க, நட்டுருப்பீங்க. அதோட கால்குலேஷன் பண்ணுங்கள், எத்தனை மாதத்தில் எத்தனை அடி வச்சதுலேருந்து எத்தனை அடி வந்திருக்குன்றத ஒரு கால்குலேஷன் போடுங்க. இப்போ நான் நிறைய இடத்துல கொடுத்தது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் வந்து 27லேருந்து 33 35 அடி உயரம்லாம் போயிருக்கு. பண்ணும்போது 300 மரம் சார், ஒரு மரம் குறைந்தபட்சம் 2031 அவர் விற்கிறாருன்னு வைங்க. அப்போ ஒரு மரம் குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் கண்டிப்பாக போயிடும். இப்போ 15,000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 100 மரமே வந்து 15 லட்ச ரூபாய் ஆச்சு, 300 மரம் 45 லட்ச ரூபாய் ஆச்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார் வணக்கம் சார், உங்களை மறுபடியும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், எங்கள் சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியும் தெரிவித்தாங்க, அதாவது மகோகனியை பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ இந்த மகோகனி மரத்துக்கு வந்து ரொம்பவே வேல்யூ அதிகமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வரணும். வணக்கம், மறுபடியும் கணேஷ் நர்சரியிலிருந்து செல்வ கணேஷ். இந்த வாட்டி வந்து மகோகனி பற்றி நம்ம பேச போகிறோம். மகோகனினா வேறு ஒன்றும் இல்லை, இந்த செடிகள் தான். நம்ம வந்து நர்சரி வந்து ஒரு 41 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து பலன் தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள், காய் கனி இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா பண்ணுறோம். அதில் இன்றைக்கி நம்ம வந்து மேஜராக பண்ணுறது பலன் தரும் மரங்களில் வந்து செம்மரம், சந்தனம், மகோகனி, ரோஸ்வுட், வேங்கை, தேக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணுறோம். அதில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியான ஒரு பிளான்ட்னா மகோகனி. நிறைய பேர் சொல்லுவீங்க, செம்மரம் வளர்த்தா, சந்தன மரம் வளர்த்தா பர்மிஷன் வேணும், பாதுகாப்பு வேணும், அந்த மாதிரி இல்லைன்னு. இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் பிளான்ட்டு. பார்டரில் வளர்க்குறது ஏன் பார்டர் பிளான்ட்டுன்னு எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நெட்லிங் ட்ரீ மாதிரி வந்து மேலே போகும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 45-50 அடி உயரம் போயிடுறோம். அடுத்தவங்களோட பார்டர்லேருந்து ஒரு 3 அடி 4 அடி உள்ளார தள்ளி வச்சாலே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, உங்கள் பக்கம் இருக்கிற தாவரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது கிளைகள் இல்லாத ஒரு தாவரம். சார், இந்த மகோகனி மரங்களுடைய விதைகளை பற்றி, இதை வளர்ப்பு முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மகோகனி விதைகள்னால் உங்களுக்கு வந்து ஒரு 6-7 வருஷத்துல அது காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த காய்க்க ஆரம்பித்த விதைகளை எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செடிகளை உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம திரும்ப நம்ம நர்சரி பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து 35 வருடம் கடந்த தாய் மரங்கள் தான் விதைகள் எடுக்கணும். அதை சிபிடி ட்ரீஸ்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு வேப்பங்கொட்டையாக இருந்தாலும் ஒரு புங்கக்கொட்டையாக இருந்தாலும் 35 வருடம் கடந்த இந்த தாய் மரத்தில் தான் நம்ம எடுக்கணும். அது மாதிரி தான் மகோகனி மரங்களும். இப்போ சிமோகாலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், கேரளா திருச்சூர்லேருந்து எடுக்கிறோம். இப்போ சிமோகா ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 1950க்கு மேலே 50களில் வச்சது. இப்போ கிட்டத்தட்ட 70 வருஷம் தாய் மரங்கள்லேருந்து நமக்கு வருது. அதனால் அது நல்லா வந்து மகோகனி எப்படின்னா, உங்களுக்கு வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த 10 வருஷம் 11 வருஷத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு உயரத்தை அடையணும். இல்லாட்டினா அது வந்து 11 வருஷத்தில் அடையிற உயரத்தை 15 வருஷமோ 18 வருஷமோ வந்தால் அது ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் வந்து தெளிவான சீட்ஸ்லேருந்து இது பண்ணணும். மகோகனி மரங்கள் வந்து சின்ன செடிகளாக இருக்கும்போது கொஞ்சம் வளைகிற தன்மை இருக்கும் எல்லா செடியிலையுமே. அதை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். சின்ன செடிகளை வச்சிங்கன்னா கொஞ்சம் வளையும் தண்டுகள். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா இது வந்து பார்டர் ட்ரீ தான். பார்டருங்கும் போதே ஏற்கனவே வந்து பல மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு போய் சின்ன செடியாக வச்சிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ இந்த செடியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து ஃபைட் பண்ணி வெளியில் வந்துடும். அதனால் வந்து தரமான சீடுகள் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் வரும்போது பார்த்தாலே தெரியும், இதோட செடிகளோட திக்னஸ்லாம் வந்து வச்சே பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியும். சார், இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பிளான்ட்ஸ்க்கு வந்து தேக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து மகோகனிங்கிற மாதிரி சொல்லிங்க, அது எப்படி சார் இது? சார், இப்போ தேக்கு வந்து மினிமம் வந்து 10 அடி கொண்டு வைப்போம், இல்லை 9 அடி கொண்டு வைப்போம். இது பார்டரில் வந்து 6 அடி கொண்டு வைக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கிளைகள் வராது.
அப்போ வந்து தேக்கை விட வந்து உங்களுக்கு வந்து தேக்கு வந்து 18-20 வருஷம் வரும். இது வந்து 11 வருஷத்துலேயே கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல மண்வாக இருந்து கரெக்டாக வந்துச்சுன்னா 10லேருந்து 11 வருஷத்துலேயே முடிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் களிமண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தேக்கை விட இது விலை கம்மி தான். பட் இயர் கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஈல்டு கால்குலேஷன் பண்ணும்போது தேக்கு விற்கிற காஸ்ட் வந்துடும். சரி, இப்போ இந்த மரம் பயிர் பண்ணுறப்போ ஊடு பயிராக மற்ற பயிர்களையும் யூஸ் பண்ணலாமா? எப்படி? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மகோகனி மரம் வந்து பொதுவாக வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நிறைய இடத்துல வந்து மிளகு வந்து மகோகனி மரங்களை பற்றி வளர்கிறத வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. மிளகு கண்டிப்பாக விவசாயம் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஊடு பயிரில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கடலையெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கடலை போட்டுட்ருக்காங்க. மரம் வந்து ஏன்னா நிழல் அடிக்கவே அடிக்காது. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இடத்துலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தென்னைக்குள்ளே போடுறாங்க. தென்னை வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, ஒரு 5 வருஷத்தில் காய்ப்பு நிறுத்த போகுது அப்படிங்கிற இடத்துலையும் போடுறாங்க, பார்டர்லையும் போடுறாங்க. இது வந்து எந்த ஒரு மரத்தையும் வந்து கெடுத்துறாது, பிரச்சனை இல்லை. ஆனால் தேக்கு அப்படி இல்லை. தென்னை மரத்து பக்கத்தில் தேக்கு வைக்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி விஷயத்தில் தேக்கை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று நம்ம நாட்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா கமர்ஷியல் ட்ரீஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வாகை மரத்தை தான் நம்ம ஓரளவு போட்டு எடுப்போம். வாகை மரம் நம்ம நிறையா எடுத்ததுனால வாகை மரம் இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சு. வேப்ப மரம் எடுப்போம், வேப்ப மரம் இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சீப்பான ப்ரைஸில் கமர்ஷியலாக ஒரு பழக போகணும், பிளைவுட் போகாமல் பழக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகோகனியை விட்டால் வேறு வழியே கிடையாது. மகோகனி மரம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு டான்சானியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்தும் எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் இம்போர்ட் ஆகுது. நம்மளோட மரப்பற்றையிலே கிடைக்குது. இங்கே லோக்கலில் இப்போ கொஞ்சம் வெட்டி விற்கிறவங்களும் நம்ம பற்றைக்கு தான் விற்றுட்ருக்காங்க. இந்த மகோகனி மரத்துக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா மற்ற மரங்களை விட இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தனித்தன்மை இருக்குது. அது எல்லாரும் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். IISER அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் மொகாலியில் இருக்குது. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மகோகனி பற்றி. என்னென்னா பூமி வந்து வெப்பமயமாதல், அதாவது குளோபல் வார்மிங், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. டைமெத்தல் சல்ஃபைடுன்ற ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட்டை இது உற்பத்தி பண்ணுது. அது நம்மளுடைய அட்மாஸ்பியர் ப்ளஸ் வந்து ஓசோன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பாதுகாக்குது. கடலுக்கு அடுத்தபடியாக கடலில் தான் அந்த டைமெத்தல் சல்ஃபைடு வந்து அதிகமாக உருவாகும். அதுக்கு அடுத்தபடியாக எங்கே அது உருவாகுது நம்ம பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகோகனி மரங்கள் தான் உற்பத்தி பண்ணுதுன்றது வந்து அவங்க லாஸ்ட் இயர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம மரம் மட்டும் வளர்க்கலை, பலன் நமக்கு வந்து 11 வருஷத்தில் தருது, ப்ளஸ் இந்த பூமிக்கு நல்லது தருதுங்கிறது வந்து இது ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதனால் மகோகனி மரங்கள்ன்றது வந்து எல்லாரும் நடணும், நல்ல பலனும் கிடைக்கும், பூமிக்கும் நல்ல விஷயங்கள் நடைபெறும். சரி, இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது? அதாவது மார்க்கெட்டில் வரவேற்பு இருக்குது அந்த டிம்பருக்கு எப்படி சார்? ஒன்றும் சார், சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கிற இடம், மரம் வாங்குவீங்களே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லை அந்த பட்டறைக்கு நேராக போங்க. உங்கள் வீட்டில் வந்து மகோகனி மரத்தில் கட்டில் செய்யணும், பீரோ செய்யணும், ஒரு கனஅடி மகோகனி மரம் எவ்வளோ போகுதுன்னு கேட்டுக்கோங்க. சிம்பிள், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். குறைந்தபட்சம் வந்து 800 ரூபா 750 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1700 ரூபா 800 ரூபா வரையும் போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கரூரில் வந்து 11 வருஷத்து மரத்தை 18,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதே மாதிரி கும்பகோணம் சைடு பார்த்தீங்கன்னா நானே வந்து விசாரித்தேன் 4-5 பட்டறையில் உங்களுக்கு 1200 ரூபாவில் ஆரம்பித்து 1900 ரூபா வரையும் சொல்கிறாங்க. அதனால் வந்து நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. இதை நான் சொல்கிற ரேட்டை மைண்ட்லேயே எடுத்துக்க வேணாம். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற மரப்பட்டறைகளை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஃபியூச்சரில் விற்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே. இதுக்கு நீங்கள் எந்த பர்மிஷனும் வாங்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அங்கேயே லோக்கலில் விற்றுட்டு பணம் பார்த்துடலாம். சரி, இப்போ இதில் வந்து இப்போது ஜஸ்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன், இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இப்போ நடவு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி? சார், இப்போ சிம்பிளான கான்செப்ட் சார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 350 மரம் வளர்த்துட்ருக்காரு. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கால்குலேஷன் எப்படின்னா 50 மரத்தை மைனஸ் பண்ணார். ஜஸ்ட் சும்மா 350 கணக்கு எடுத்துக்க வேணாம், ஏன்னா 2 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 10 வருஷம் இருக்குது. அப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது 300 மரம் சார். ஒரு மரம் குறைந்தபட்சம் 2031 அவர் விற்கிறாருன்னு வைங்க. அப்போ ஒரு மரம் குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் கண்டிப்பாக போயிடும். இப்போ 15,000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 100 மரமே வந்து 15 லட்ச ரூபாய் ஆச்சு. 300 மரம் 45 லட்ச ரூபாய் ஆச்சு. இது வந்து நம்ம பெருசாக ஆசைப்பட்டு பெருசாக அத்தனை லட்சம் இத்தனை லட்சம்லாம் நீங்கள் கணக்கு பண்ண வேணாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இந்த மரம் வந்து குறைந்தபட்சம் பார்டரில் வந்து 6 அடிக்கும், உள்ளுக்குள்ளே வந்து 7.5 to 8 அடிக்கு நீங்கள் இப்போ பிளான் பண்ணாலே ஒரு ஏக்கருக்கு 750 மரம் வரும். 750ல் 150 மைனஸ் பண்ணி 600 வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு மரமே ரொம்ப பெருசாக வரலை, ஓரளவு தான் வந்திருக்கு, பிடிச்சி பட்டறையில் போட்டு அறுக்கிற சைஸுக்கு வரலை அப்படின்ற நீங்கள் மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு பிளைவுட் பேப்பர் பிளைவுட் செய்கிறதுக்கு கூலுக்கு எடுத்துக்குவாங்க. அதுவே ஒரு அமௌண்ட்டு தான் கண்டிப்பாக போகும். எந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்து நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்காக நீங்கள் தனியாக வந்து தண்ணி விட மாட்டீங்க. ஏற்கனவே விடுற இடத்துலேருந்து அது தண்ணி எடுத்துக்கும். இல்லை இதை மட்டும் செப்பரேட்டாக வந்து ஏக்கர் கணக்காக பண்ணுறோன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டால் ஓகே. இது வந்து தண்ணி அதிகமாக முக்கியமாக தேவைப்படாது, ஓரளவு விட்டாலே போதும். வாரத்துக்கு வந்து ஒரு 4 லிட்டர் விட்டால் ரொம்ப சந்தோஷம். 2 லிட்டராக பிரித்து விடலாம். மழை சீசன்களில் வந்து இது வந்து தண்ணியே தேவையில்லை.
அழகாக சூப்பராக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு வந்து கழிச்சு விடணுங்கிறது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான். மெயின்டெனன்ஸ் டோட்டலாக ஃப்ரீ. என்ன நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா, செடிகளை வந்து ரொம்ப தரமாக வாங்கணும். ஒன்று, மினிமம் ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே வாங்கணும். 3 அடி 4 அடிக்கு மேலே போயிட்டாலே அந்த செடி வந்து சர்வைவல் ஆகும். எப்படி தான் செடி நீங்கள் இங்கே நர்சரியில் வாங்கும் போது மினிமம் 1 இயர் இல்லைனா 2 ஃபீட்டுக்கு மேலே 3 ஃபீட்டுக்கு மேலே வச்சா மட்டும் தான் பிழைக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் இந்த செடிகளுக்கும் கொஞ்சம் உயரமாக வாங்கி கரெக்டாக வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நர்சரியில் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தாங்கன்னா, அதை உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக செடியை தூக்கி வச்சோன்னா வளையும். இப்போ சிம்பிளான ஒரே விஷயம், இப்போ இந்த செடி எடுக்கிறேன், ஃப்ரீயாக எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளவுதான். இது வந்து ஒரு எவ்வளோ பெருசு தண்டு பெருதாக இருக்குது. இப்போ இந்த செடி எடுக்கிறோம், இதோட தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோட பேக் சைஸ் வந்து 4 கிலோ. இந்த 4 கிலோவில் கரெக்டாக வேர் கரெக்டாக இறங்கி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். இதோட செடின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ஒரு ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி இருக்கணும். முக்கியமாக வந்து வளையக்கூடாது. இப்படி தூக்கி பிடிச்சோன்னா இந்த செடி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும், வளையக்கூடாது. ஏன்னா மகோகனி மரம் வந்து மற்ற நம்ம நாட்டு மரங்கள் மாதிரி ஸ்ட்ராங்கான மரம்லாம் கிடையாது. இது கமர்ஷியல் யூசேஜ் தான். அப்போ இப்போ வளைஞ்சிச்சின்னா உங்கள் தோட்டத்தில் வந்து வளைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து நீங்கள் செடியை வந்து வாங்கும்போது மட்டும் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10-12 வருஷம் எந்த விதமான தலைவலியும் இல்லாமல் கரெக்டாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 மகோகனி செடி இருக்குது. ஒரு செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலே, இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி தான் இருக்கும். இந்த பேக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 600 கிராம் கவர், இது வந்து 4 கிலோ கவர். இப்போ இதோட தண்டு சைஸும் கம்பேர் பண்ணணும். இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 12 மாதம். நம்ம நர்சரியில் இந்த மாதிரி செடிகளை தான் நம்ம வந்து எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவோம், வைப்போம். ஏன்னா வந்து 100க்கு இப்போ முடிந்த அளவுக்கு வந்து ஒரு 98-96 வந்துடும். ஏன்னா மகோகனி வந்து 4-5% போகும். செம்மரம் மாதிரி 100 வராது. இப்போ இது இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது தான் வந்து உங்களுக்கு மார்ட்டாலிட்டி பெரிய லெவலில் குறையும். இப்போ இந்த செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இடங்களை சுற்றி புல் பூண்டு இல்லை மற்ற மரங்கள் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்டரில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்டரில் பிளான்ட்டுன்னு பிளான் பண்ணும்போது மற்ற மரங்கள் வந்து கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கும். அது இதை போட்டு அமைக்கிடும், ஸ்பீட் எடுக்காது. இப்போ இந்த இது வந்து 4 கிலோ பேக்கில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட செழிச்சு வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ பேக்குங்கிறது 4 கிலோ மண் இருக்குது. இந்த மண் வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா அது வந்து செம்மண். இந்த செம்மண்ணில் வந்து 11 நியூட்ரியன்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணலை. செம்மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலர்லேயே இருந்துச்சுன்னா ஒரு மரம் வச்சுருக்க பையில் எந்தவித ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். நல்லபடியாக வளரும். இதோட தண்டோட சைஸும் வந்து நல்லா இருக்குது. இன்னொன்று மகோகனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு குச்சி மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கணும். இடையில பெண்டு கிண்டு ஆனிச்சுன்னா மரமும் பெண்ட் ஆகும், வளையவும் கூடாது. இந்த மாதிரி சைஸ் ஒரு 4 அடி 5 அடிக்குள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்ட்டாலிட்டி ப்ராப்ளம் குறையும், உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்காது. சார், இப்போ இந்த மகோகனி மரத்தில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது சார்? சார், மகோகனி மரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வெரைட்டி இருக்குங்க. 4 வெரைட்டியில் உங்களுக்கு வந்து மகோகனின்றது வந்து நம்ம ஊர் மகோகனி, ஸ்வீடேனியா மகோகனி, நம்ம ஊரில் இருக்கிற மகோகனி. இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊருக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்துருச்சு. இதான் நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஆப்ரிக்கன் மகோகனின்னு சொல்லுவாங்க. அது ஆப்ரிக்கன் மகோகனின்னு சொல்லக்கூடாது, ஆப்ரிக்கன் காயா. அதுவும் மகோகனி இனம் தான், ஆனால் வந்து அது காயா. இப்போ அது பார்த்திங்கன்னா காயா காண்டிஃப்ளோரா, காயா சினிங்லஸ், ட்ரூ காயா, ட்ரூ மகோகனின்னு சொல்லுவாங்க. அது 3 ப்ளஸ் நம்மளோட வந்து ஸ்வீடனியா மகோகனி. இந்த 4 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இதை சூஸ் பண்ணி வளர்த்தாலே, இது ஏற்கனவே கமர்ஷியலாக இருக்குது, கமர்ஷியலாக விற்கிது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸாக போய்ட்டு சூஸ் பண்ணி வளர்த்தாலே போதும். பட் காயா வந்து இதோட கொஞ்சம் வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப இல்லை. இது வந்து 11 வருஷம்னா அது வந்து ஒரு 10 வருஷத்தில் வரும், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு காயா வந்து கனேடி வந்து கொஞ்சம் ரேட் இதை விட வந்து ஒரு 100-200 ரூபா 300 ரூபா கம்மியாக போகிறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், இப்போ இந்த மரம் வந்து எல்லா வகை மண்ணுக்கும் செட் ஆகுமா எப்படி சார்? சார், இது வந்து இந்த மரம் வந்து எல்லா வகை மண்ணுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். ஒரே ஒரு வகை மண்ணுக்கு மட்டும் செட்டே ஆகாது. என்னென்னா மண் வெட்டி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளார வந்து வெள்ளை சுண்ணாம்பு, ஒரு மாதிரி சுண்ணாம்பு பாறைகள் வந்து திப்பியாக வந்துட்டுருக்கும் சில இடத்துல வெள்ளையாக. அந்த இடத்துல வராது. மதுரையில் வந்து ஒரு 500 செடி வச்சு 500 செடியுமே வந்து அப்படியே கருகி போச்சு. ஒரு சந்தோஷ்குமார்னு ஒரு நண்பருக்கு அப்போ தான் எங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இது வந்து அந்த சுண்ணாம்பு பாறை, அதாவது சூடாக ஒரு மாதிரி தண்ணி ஊற்றினோன்னே அது ஒரு மாதிரி மண் சூடாகிடும். அதனால் இது வந்து காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி பாறைகள் இருக்கிற இடத்துல அதை நட வேண்டாம். அதுக்கு வந்து தனியான மரங்கள் இருக்குது, செம்மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது, அதை நட்டுக்கலாம். இன்னொன்று களிமண்ணில் வந்து நான் சொல்கிற ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகும் களிமண்ணில். ஏன்னா வந்து களிமண்லேருந்து கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இது வந்து 4 அடி செடி. இந்த 4 அடி செடியை நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போய் நட்டிங்கன்னா கரெக்டாக 6 மாதத்தில் இது 9 அடி வரணும்.
அப்போ தான் இது வந்து கரெக்டான விதை. இப்போ உங்களுடைய மரங்களும் நீங்கள் வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருப்பீங்க, நட்டுருப்பீங்க. அதோட கால்குலேஷன் பண்ணுங்கள், எத்தனை மாதத்தில் எத்தனை அடி வச்சதுலேருந்து எத்தனை அடி வந்திருக்குன்றத ஒரு கால்குலேஷன் போடுங்க. இப்போ நான் நிறைய இடத்துல கொடுத்தது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் வந்து 27லேருந்து 33, 35 அடி உயரம்லாம் போயிருக்கு. அப்போ இது சிம்பிளான கான்செப்ட் தான். தாய் மரங்களோட விதையை தான் நல்ல முத்தின மரங்கள் வந்து 35 இயர்ஸ் கழித்து எடுத்து விதைகளை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக விதைகளை நேர்த்தி பண்ணி அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டாந்து நான் வளர்த்து வளர்க்கும் போது கண்டிப்பாக அதோட ஈல்டு கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மகோகனி மரங்கள் வந்து நம்ம குறிப்பிட்ட அந்த இயர்க்குள்ளே அந்த இதுக்குள்ளே வந்து கரெக்டான அந்த ஹைட் வரணும். முக்கியமாக சொல்ல போனால் ஸ்பீடு 11 வருஷம் அப்படின்னா அந்த 11 வருஷத்தில் அவ்வளோ பெரிய ஈல்டு, அவ்வளோ வந்து ஈல்டு கொடுக்கணும். இல்லாட்டினா வந்து அது கொஞ்சம் வந்து விதையில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம், இன்னொன்று உங்கள் மண்ணில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். 2 விஷயம் தான் இருக்கும். உங்களுக்கு மண்ணும் நல்லா இருந்து களிமண்ணும் இல்லை, சுண்ணாம்பு மண்ணும் இல்லை, உங்களுக்கு மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுருந்த சீடில் வாங்கின செடிகளில் தான் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது குறைந்தபட்சம் வந்து ஒரு நம்ம இப்போ நடவு செஞ்சு ஒரு 9லேருந்து 11 மாதம், அதாவது சீட்லேருந்து வெளில வந்து சின்னதாக இன்னொரு கவரில் போட்டு அந்த கவர்லேருந்து வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செலக்ட் பண்ணி எடுப்போம். நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு சீடை எடுத்து டேரெக்டாக இந்த மாதிரி பெரிய கவரில் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 காருன்ற ஒரு 1/2 கிலோ கவரில் போடுவோம். அதை செலக்ட் பண்ணி அந்த கவரில் வந்து கொஞ்ச நாள் வச்சுருப்போம், ஒரு 4 மாதம் வச்சுருப்போம். அதில் எந்த செடி வளையலை கரெக்டாக வருது, என்ன தான் நம்ம வந்து விதைகளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து வந்தாலும் சில எரர் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன கவரில் போட்டுட்டு அதை வந்து எங்கள் ஆட்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பெரிய பேக் மாற்றுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா 100ல் 98 செடி வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கும் போது லாரி வச்சு ஏற்றும் போது 98 செடியை வந்து நீங்கள் ரிஜெக்டே பண்ண மாட்டீங்க. 2 செடி ஏதாச்சும் அவங்க எடுக்கும் போது கம்ப்ளைண்ட் ஆனாதான் தவிர மற்றபடி இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா 2-3 தடவை வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து உங்கள் லாரி வந்து நிற்கிறதுனால உடனே இங்கேருந்து நேராக எடுத்துகிட்டு ஏற்ற மாட்டோம். இங்கேருந்து இது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து இன்னொரு மேடான பகுதிக்கு வைப்போம். இப்போ 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 48 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் இந்த செடி வந்து ரொம்ப ஏதாச்சும் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த 48 மணி நேரத்தில் அடி வாங்கிடும், கருகிடும். அது நீங்கள் எடுக்க வரும்போதே பார்த்துருவீங்க. அந்த செடி நம்மளும் எடுத்து வைக்க மாட்டோம். இப்போ ஃபில்டர் பண்ணி ஏற்றுறதுனால கரெக்டான செடிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புறதுனால உங்களுக்கு அந்த ஈல்டில் பிரச்சனை வராது. 100க்கு 100 வர்றது வந்து சாத்தியமாக்கலாம். ஆனால் மகோகனிக்கு வந்து 100க்கு 100 வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் முடிஞ்ச வரையும் பிளான்டேஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா வர வச்சிடலாம். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறதுனால பிரச்சனை இருக்காது. சார், இந்த மகோகனி மரம் மற்றும் அதோடைய பயன்களை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. எங்கள் சேனல் நேயர்கள் மூலியமாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்மர பராமரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000 மரங்கள் பற்றி நம்ம சுற்றி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.